யார் இவருக்கு பின்னணியிலிருந்து இவரை இயக்குகிறார்கள்? என்ன கேபி போல இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுறாரு, ஏது பணம்? பெரிய மோசடி மண்ணுன்னு சொல்லுகிற அளவுக்கு இந்த பாலாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாரன்ஸனுடைய வழிகாட்டுதல் ஒரு பிரமாண்ட ஆஸ்பத்திரி கட்டுறாராம். ஆமாம். இப்போ அந்த இடத்தினுடைய மதிப்பு இன்றைக்கி சென்னையில் எங்கே வாங்கினாலும் 5 கோடி ரூபாய்க்கு கம்மி இடமே இல்லை. கருவி வாங்குவதற்கு ஏது பணம்? ஆஸ்பத்திரி கட்டுவது சாதாரண விஷயம் இல்லை. அப்போ பாலாவுக்கு எதுக்கு இப்போவே பிளாக் பண்ணி? இல்லை, இதெல்லாம் தெரியாம அன்னைக்கு சீமான்லேருந்து ஆரம்பித்தா ஏகப்பட்ட பேர் இன்றைக்கி வந்து அவருடைய பட ப்ரொமோஷனுக்குலாம் வந்திருக்காங்க. இல்லை தெரியாமையா இருக்கு அப்படியா? இப்போ ஆம்புலன்ஸுடைய வேணும், ஒரு காருடைய வேணும், ஆடியோ கண்டுபிடிச்சி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு. உனக்கு வந்த பொது வாழ்க்கைக்கு வந்து சேர்ந்த பணம், செலவு செய்த பணம் அத்தனையும் பொதுமக்களினுடைய நம்பிக்கையை தகர்க்காமல் அதை செய்ய தவறினால். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். தம்பி கேபிஐ பாலா சமீபத்தில் அவருடைய படம் காந்தி கண்ணாடி ரிலீஸ் ஆனிச்சு. அதில் கூட நிறைய தேட்டர் கிடைக்கல, பேனானா கிழிச்சான்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்துச்சு. அந்த சமயத்தில் இன்னொரு பிரச்சனை கூட வந்துச்சு. என்ன கேபி போல இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுறாரு, ஏது பணம்? எல்லாமே டூப்ளிகேட்டாக பண்ணுறாரா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த ஆம்புலன்ஸ் கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேக்காக இருக்குது, இப்போ ஏதோ அவருடைய ப்ரொமோஷனுக்காண்டி பண்ணுறாரா அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. நீங்கள் எப்படியா பார்க்குறீங்க? இல்லை, பாலாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாரன்ஸனுடைய வழிகாட்டுதல். கண்டிப்பாக லாரன்ஸு ஒரு தொண்டு நிறுவனத்தை பதிவு செய்து அதன் வழியாக பல கோடி ரூபாய் நிதியை பெற்றார். அதன் மூலம் அவருக்கு ஒரு பெரிய புகழ் கிடைத்தது. அதே அவருக்கு சினிமா வெளிச்சம் கிடைத்தது. இன்றைக்கி சன் பிக்சர்ஸனுடைய பிரதான ஆஸ்தான முகவராக, இயக்குனராக, ஆமாம், ஈசிஆர் பண்ணை வீட்டில் ஓய்வு எடுத்துகிட்ருக்கார். ஓ, இதுதான் லாரன்ஸுடைய கதை. இப்போ லாரன்ஸுக்கு பிறகு பாலா வர்றார். பாலா கொரோனா காலத்தில் ஆம்புலன்ஸு வாங்கி கொடுக்குறார். பெரிய சம்பளம் கோடிகள் லட்சங்கள்லாம் கிடையாது அவர். கண்டிப்பாக. இப்போது என்ன அவர் மீதுனா ஒரு பெரிய மோசடி மண்ணுன்னு சொல்லுகிற அளவுக்கு அவருடைய பெயர் கெட்டுப்போச்சு. எப்படி, என்ன மோசடி மண்ணுயா? என்னென்னா, நீங்கள் ஆம்புலன்ஸுடைய நம்பர் ஒரு காரனுடைய நம்பர். ஓ, ஒரு காரனுடைய ஆம்புலன்ஸுக்கான பர்மிஷன் வாங்கலை அப்படியா? அதுக்கு இன்சூரன்ஸும் வாங்கலை. அந்த நம்பரு மோசடியாக உள்ள நம்பர். இந்த ஆம்புலன்ஸு எந்த நிறுவனத்திலிருந்து யாரிடம் வாங்கியதாக பேப்பர் இல்லைங்கிறாங்க. ஐயோ, அப்போ இதெல்லாம் பாலாவுக்கு தெரியாமல் இருக்காது. வீடியோ போட்டிருக்காருயா, அந்த ஆம்புலன்ஸில் காமிச்சு எத்தனை பேர் இதில் பிரசவம் ஆகியிருக்காங்க, எத்தனை பேரை உயிர் காப்பாற்றிருக்காங்க இந்த ஆம்புலன்ஸில், என்னைய போய் இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காருயா. இப்போ இன்னொரு குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாங்க, இவர் இப்போது ஒரு கிரவுண்டில் ஒரு பிரம்மாண்ட ஆஸ்பத்திரி கட்டுறாராம். ஆமாம். இப்போ அந்த இடத்தினுடைய மதிப்பு இன்றைக்கி சென்னையில் எங்கே வாங்கினாலும் 5 கோடி ரூபாய்க்கு கம்மி இடமே இல்லை. இந்த 5 கோடி இவருக்கு ஏது? 5 கோடிக்கு மேலே மருத்துவமனை கட்ட போகிறார். மருத்துவமனை குறைஞ்சபட்சம் மருத்துவமனை கட்டடங்களை தாண்டி கருவிகள் இருக்குது. கண்டிப்பாக. அது ஒரு 50 கோடி வரும். நான் யார்கிட்டையும் ஒரு விஷா கூட நிதி வாங்கவே இல்லைங்கிறார். டொனேஷன் இப்போ லாரன்ஸ் இதையே தான் செய்தார். ஆனால் அவர் நிறைய தொண்டு நிறுவனங்கள் வைத்து பணம் வாங்கினார், வச்சுருந்தார். ரெண்டாவது படம் நிறையா ப்ரொடியூஸ் பண்ணார், டைரக்ட் பண்ணாரியா. பாலாவை பொறுத்த வரைக்கும் இந்த 5 கோடி ரூபாய் நிலம், 50 கோடி ரூபாய் கருவி, இது யார் இவருக்கு பின்னணியிலிருந்து இவரை இயக்குகிறார்கள்? ஏதாவது அரசியல்வாதியா, இல்லை யாராவது பினாமி கூட்டமா, இல்லை சட்டவிரோத ரியல் எஸ்டேட்டா? இப்படி பல விவாதங்கள் வருது. இல்லை, இதுக்கு நேரடியாக பதில் சொல்ல வேண்டியது பாலா. ஆனால் பதில் சொல்ல மறுக்க பத்திரிகையை சந்திச்சிருக்கணுமா இல்லையா? இல்லை, அப்போ மறைமுகமாக நிறைய பேர் கொடுத்துருக்கலாம்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ஆரம்பிச்சு இன்றைக்கி இளையராஜா வரையும் பல பேர் பாலா வாழ்த்துறாங்க. என்னால் கூட முடியல, ஆனால் தம்பி பண்ணுறாப்புல வாழ்த்துன்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது தன் பேர் வராமல் கூட மறைமுகமாக கொடுத்துருக்கலாம்ல. அப்படி யாரும் நல்லா பண்ணுறாப்பா, நீயே பண்ணுப்பா. இல்லை, அப்படி யாரும் உலகத்தில் சினிமா துறையில் நீங்கள் கும்பகோணத்தில் குழந்தைகள்லாம் மரணம் அடைஞ்சு போச்சு, அதுக்கு கொடுத்த காசோலை பூரா அரசிட்ட இன்னும் இருக்குது. ஏன், என்னாச்சு? பாஸ் ஆகலை. ஓ, செக்கு பவுன்ஸ் ஆயிடுச்சு அப்படி? ஆமாம். அடப்பாவத்தை, இவர்கள் எவ்வளவு நல்ல மனிதர்கள். வெளிமப்புக்கு தான் நான் பாரு ஹெல்ப் பண்ணுறேன். இதுதான் உண்மை. நீங்கள் இப்போ அரசிட்டு போய் ஆர்டிஐயில் போட்டு அது நடந்து எத்தனை வருஷம் ஆச்சு? அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில், அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் இந்த காசோலை, அரசுக்கு கொடுத்த காசோலை பூரா
வங்கியில் பாஸ் ஆயிருச்சா இல்லை அந்த காசோலை அப்படியே இருக்கான்னு கேட்டால் அப்படியே இருக்குது. அப்போது இவர்கள் பூரா விளம்பரத்துக்காக உதவி செய்வதைப் போல நடிக்கக்கூடிய நபர்கள். நீங்கள் ரஜினி பாருங்கள், படம் ரிலீஸ் ஆகும்போது அரசியல் பேசுவார். ஒரு 5 கோடி ரூபாய் விளம்பரம் எளிதாக கிடைக்கும், படம் ஓடும். ரஜினியுடைய ஸ்டைலே இதுதான். பாலாவும் அந்த ஸ்டைல் தான் பண்ணுறாரு. அப்படி இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ உனக்கு அந்த இடம் 5 கோடி ரூபா இடம் யார் கொடுத்தான்? இது பணமாக கொடுத்தாங்களா, நிலமாக கொடுத்தாங்களா, இடமா கொடுத்தாங்களா? இது யாருக்கு போய் சொல்லணும்? மக்களுக்கு சொல்லணுமா இல்லையா? இல்லை, இப்போ பாலாவுடன் நடித்த மற்றொரு நடிகர் அவருடைய இடத்தையும் கொடுத்துருக்காரு இல்லையா? அது மாதிரி கொடுத்துருக்கலாம் இல்லையா? இல்லை, அது யாருன்னு அவர் மாதிரி கொடுத்தார், இவர் மாதிரி கொடுத்தார், அவர் கொடுத்தார், இது அல்ல. ஜூலியஸ் சீசருடைய மனைவி விவாதத்துக்கு அப்பாற்பட்டவர் அல்ல. ஜூலியஸ் சீசர் மனைவியை விவாதம் பண்ணுங்கிறான். ஏன்னா அந்த அம்மா ஒரு பெரிய அரசி. யாரும் விவாதத்துக்கு உள்ளானவர்கள் தான், விவாதத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. புது வாழ்க்கைக்கு வந்தாச்சுல்ல, யார் பணம் கொடுத்தா? இல்லை வேறு ஏதாவது சட்டவிரோத பணமா? சந்தேகம் வருமா வராதா? கண்டிப்பாக. இல்லை உனக்கு ஏதாவது சட்டவிரோத ஆட்கள் பின்னாடி இருக்கானா? கேட்டால் நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது, நிறைய ஷோ பண்ணுறேன், நிறைய நட்சத்திர கலை நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறேன், ஆங்கராகவும் இருக்காப்புல, அப்படிங்கும்போது வருமானம் வரும்ல ஐயா ஓரளவு? என்ன 50 கோடி வருமா? 50 கோடி வருமா? இப்போ ஆஸ்பத்திரி பட்ஜெட் 50 கோடியா ஒரு கிரவுண்டில்? எவ்வளவு? ஒரு கிரவுண்டுனா ஏறக்குறைய 2400 ஸ்கொயர் ஃபீட்டு, 5 ஃப்ளோர்னா 10,000 ஸ்கொயர் ஃபீட். ஒரு மருத்துவமனை நடத்துவதற்கு குறைந்தபட்சம் பல லட்சம் ரூபா வேணும் மாதம். கண்டிப்பாக. இலவச மருத்துவமனை, சம்பளம் கொடுக்கணும், டாக்டர் செவிலியர்கள் ஏற்பட சம்பளம் கொடுக்கணும், மருந்து மாத்திரை வச்சுருக்கணும். நீங்கள் ஒவ்வொரு கருவியும் கோடிக்கணக்காக வரும். ஒவ்வொரு கருவியும், அதாவது இந்த எலக்ட்ரானிக் கருவிகள் எல்லாம். ஆமாம், மிஷினரி இருக்குது, ஏற்பட்டது இருக்குது, ஸ்கேன் சென்டர், எக்ஸ்ரே, அப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேன். ஆமாம், உள்ள ஆளை போனால் உடம்புல என்ன இருக்குன்னு எல்லாம் வெளியே தெரியும். அப்போ இதெல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு உனக்கு வருமானம் வருதா? இந்த இந்த சர்ச்சை வர ஆரம்பிச்சிருச்சு. மடியில் கனம் இல்லைன்னா நீங்கள் வழியில் பயம் இல்லை சொல்லணுமா இல்லையா? கண்டிப்பாக. எனக்கு மடியில் கனம் இல்லைப்பா, எனக்கு இவ்வளோ கோடி, இவ்வளோ கந்தசாமி, ராமசாமி, சுப்பிரமணியம் கொடுத்தான், இதை வச்சு தான் பண்ணுறேன். இல்லை, இதெல்லாம் தெரியாமல் அன்றைக்கி சீமான்லேருந்து ஆரம்பித்தா ஏகப்பட்ட பேர் இன்றைக்கி வந்து அவருடைய படம் ப்ரொமோஷனுக்குலாம் வந்திருக்காங்க. இதெல்லாம் தெரியாமையா இருக்கு அப்படியா? இல்லைங்க, அதாவது காந்தி கண்ணாடி படத்துக்கு எல்லாருமே பாராட்டுறாங்க, சினிமாக்கார எல்லாம் பாராட்டுவான். ஜெயிலுக்கு போனால் ஒரு பையன் திரும்பி வர மாட்டான். ஜெயிலுக்கு போயிட்டா ஒருத்தன் திரும்பி ஏப்பா நல்ல ஆளுன்னு சொன்னால் வந்து பாராட்டினா இப்படி இருக்கானாப்பா அந்த பையன் அப்படின்னு போயிடுவான். இப்போது பல நடிகர்கள் திரைப்படத்துறையில் ஆகா ஓஹோன்னு பல உதவிகளை செய்தவர்கள் பல பேர் இருக்காங்க. யாருக்குமே தெரியாமல் அகரம் ஃபவுண்டேஷன் சிவகுமார், இது கார்த்தி பல லட்சம் பண்ணுறாரு, அஜித் நிறைய பண்ணுறாரு, அஜித் நிறைய பண்ணுறாரு. அதெல்லாம் வெளியிலே வர்றதில்லை. காரணம் எனக்கு தேவையில்லை. அப்போ நீ விளம்பரம் நேம் தேவையில்லை. இந்த கை செய்கிறது இந்த கை தெரியக்கூடாது, பைபிளில் சொல்கிற வசனம் மாதிரி. ஆமாம். ஆனால் பாலாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய விளம்பரமே, பெரிய பிரபகண்டா படுத்தி இது செய்கிறார். அதுவே அவருக்கு நெகட்டிவாக மாறிடுச்சு. அப்படி கூட இருக்கலாம். ஆனால் அதுலேருந்து மீண்டு வரணும்னு என்ன பண்ணணும்? உனக்கு வந்த பணம், நீ செலவு செஞ்ச பணம், வெளி நண்பர்கள் கொடுத்தது, தொழிலதிபர்கள் கொடுத்தது, இதெல்லாம் சொல்லி அவர்களுடைய வாயை அடைக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக. நீ இப்போ ஆம்புலன்ஸுடைய வேணும், ஒரு காருடைய வேணும், ஆடியோ கண்டுபிடிச்சி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. மறுக்கிறாரு அன்னைக்கு, அதெல்லாம் கிடையாதுங்க அப்படிங்கிறாரு. நான் டிவிஎஸ் 50 வாங்கி கொடுத்தாலும் உண்மை தான், அது டீனு ஒரு நம்பர் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிப்போச்சு அப்படிங்கிறாரு. அதெல்லாம் இப்போ வீடியோ போட்டிருக்காரு. இருந்தாலும் நீங்கள் ஒரு பத்திரிக்கையாளர் சொல்கிறார், இந்த ஆம்புலன்ஸ் வண்டி இந்த நம்பர் எடுத்து நான் ஆடியோட்ட கேட்டேன், ஆடியோவே சொல்கிறாரு என்னென்னு, இது ஒரு காருடைய நம்பரு, இது யார் தவறுதலாக போட்டிருக்காங்கன்னு ஆடியோவை சொல்கிறார். அப்போ இது வந்து சாதாரணமாக நடந்ததா அல்ல, இது திட்டமிட்டு நடந்ததாகத்தான் எடுத்துக்கொள்ள. இல்லை, எதுக்கு இது மாதிரி ப்ரொமோஷன் பண்ணலையா? தன்னுடைய உதவி பண்ணுறதெல்லாம் ஏன் பின்னாடி வீடியோ எடுத்து போகணும்? அதனால் எதுக்கு பண்ணி ஏகப்பட்ட விமர்சனத்துக்கு உள்ளாகணும்? எதுக்கு இது பண்ணணும்? இல்லை, இப்போ அவர் ஒரு திரைப்பட தயாரிப்பாளராக மாறியிருக்கார். ஓ, இந்த காந்தி கண்ணாடி. இல்லை, அவர் ப்ரொடியூசர் ஐயா? அப்படியா?
இல்லை அவர் தான் பினாமியில் தயாரிப்பாளர்னு சொல்கிறாங்க. ஓ, பினாமியில் இங்கே அரசியல் சினிமா வந்தால் பல பினாமிகள் வந்துடுவான். கண்டிப்பாக பல இது ரெண்டுக்கு தான் வருவாங்க பினாமி. நமக்கு ஏன் பினாமி வருவான்? உனாமியே வரமாட்டான். ஆமாம், சுனாமி தான் வரும். அப்போது பல கோடி ரூபா பணம், குறைந்த 5 கோடி ரூபா செலவாகுதுக்கு. எதுக்கு? காந்தி கண்ணாடிக்கு. காந்தி கண்ணாடிக்கு. இப்போ அங்கே ஒரு கிரவுண்ட் இடம் 5 கோடி ரூபாய்க்கு வாங்கி போட்டிருக்காராம். கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கான். அப்போ இவ்வளோ வருமானமாக வருது. பாலாவுக்கு கோடிகளில் வருமானம் வருதா? இப்படி ஒரு சந்தேகம் வருது. ஒருவேளை யாராவது பின்னாடி ஒளிந்திருந்த யாராவது ஒரு தீவிரவாத சக்தி இல்லை தீவிரவாத ஆட்களோடு தொடர்புடையவர்கள், இந்த நேபாளில் வெஸ்ட் பெங்காலில் இந்த பங்களாதேஷில் நடந்ததை போல் ஏதாவது ஒரு புரட்சி கும்பல் ஏதாவது இருக்குமா? இப்படியெல்லாம் பல கேள்விகளில் இணையதளத்தில் வருது. இதற்கெல்லாம் என்ன பதில் சொல்லணும்னா, எவ்வளோ வந்தது, எவ்வளோ செலவு, இந்த பட்டியல் முடிஞ்சு போச்சா? ஆமாம், நான் இவ்வளோ ஐடி கட்டியிருக்கேன், இந்த பணம், என் சம்பளம், இதெல்லாம் ஒரு பிரிண்ட் அவுட் இணையதளத்தில் போட்டிங்கன்னா அதை பார்த்துட்டு போகிறோம். சினிமாக்கார அது மாதிரி காட்ட முடியாது இல்லையா ஓப்பனாக? மேக்ஸிமம் அதில் ஒயிட்டாக வாங்குறவர் இருக்காங்க, பிளாக்ல வாங்குறது அதிகமாக இருக்காங்க. இன்றைக்கி உச்சபட்ச நடிகர் உட்பட எல்லாருமே பிளாக்லாம் வாங்குறாங்க. மறக்க முடியாது, தவிர்க்க முடியாது. அப்படிங்கும்போது காட்ட முடியாது இல்லையா? அப்போ அரசை ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம். அரசை நீங்கள் சட்டப்படி பல லட்சங்களையாவது நீங்கள் பினாமியில் கையாளுகிறீர்கள். அதுக்கு பேர் என்ன பேர்? கள்ளப்பணம், வரி கட்டா பணம். அதான் பேர். பிளாக் மணி. அப்போ பாலாவுக்கு எதுக்கு இப்போவே பிளாக் மணி? அப்போ எதுக்கு இந்த பொது வாழ்க்கை, எதுக்கு இந்த ஏழை எளியவனுக்கு உதவுவதாக நடிப்பது? விமர்சனம் வந்தால் என்ன பண்ணணும்? அது உடச்சிட்டு வெளியே வரணுமா இல்லையா? இல்லைங்க, நான் ஆம்புலன்ஸு வண்டியை கார் நம்பரை வாங்கி தான் ஆம்புலன்ஸ் வாங்கினேன். அப்போ உன்னை எவனா ஏமாற்றிட்டானா? இல்லை நீ யாரையா ஏமாந்துருக்கியா? அப்போ ஒரு நல்ல வேன் இருந்தால் குறைஞ்ச விலைக்கு செகண்டில் சொல்லுன்னா எவனை உன்னை கொடுத்து ஏமாற்றிட்டு போயிட்டானா? இப்படியெல்லாம் இருக்கல்ல. கண்டிப்பாக. அப்போ இதையெல்லாம் தெளிவுபடுத்தப்பட வேண்டிய பாலா இன்றைக்கி சமூக வலைதளங்களில் பிரித்து எடுக்கப்படுகிறார். உனக்கு இவ்வளோ கோடி பணம் எங்கேருந்து வந்தது, யார் கொடுத்தா, நீ யாருக்கு பினாமி, உன்னுடைய புகழ் மேலே மேலே வருவதற்கு பின்னால் யாரோ ஒளிந்திருக்கிறார், உன்னுடைய புகழை பயன்படுத்தி கொள்வதற்கு. இப்படியான விமர்சனங்கள் வரும்போது இதையெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரே நபர் யார்? கேபி பாலா தான். மௌனம் சாதிக்க ஏதோ நீங்கள் என்ன வீடியோ போட்டாலும் ஆதாரபூர்வமாக எதிரிகளுடைய வாயை அடைக்கக்கூடிய வீடியோ போடணும். இப்போ அவன் கேட்குறான், உனக்கு ஏதையா அந்த ஒரு கிரவுண்ட் இடத்துக்கான பணம், கட்டுமானத்துக்கு ஏது பணம், கருவி வாங்குவதற்கு ஏது பணம், ஆஸ்பத்திரி கட்டுவது சாதாரண விஷயம் இல்லை. கண்டிப்பாக. அது ஒரு 30 வயசு பையனால எப்படி முடியும்? பின்புலம் யார் அப்படின்னு தான் பல பேர் கேட்குறாங்க இன்னைக்கு விமர்சனம். இதை வெளி உலகத்துக்கு சொல்ல வேண்டியவர் பாலா. சொல்ல மறுத்தால் அவர் மீது சந்தேகம் அதிகமாகும். அதன் பிறகு அவருடைய சினிமா துறை விமர்சனத்திற்கு உள்ளாகும், சின்னத்திரை விமர்சனத்திற்கு உள்ளாகும். இப்படி தொடர்ந்து விமர்சனம் அதிகமாக இமேஜ் உடைஞ்சு போயிடும். அதை காப்பாற்றவே முடியாது. கண்டிப்பாக அதை காப்பாற்றவே முடியாது. அரசியல்வாதிகள் காப்பாற்றி கொள்ளுவான். ஆமாம். அதிகாரி காப்பாற்றிக்குவான். பிடபிள்யூலேருந்து ஹைவேஸுக்கு போயிடுவான், ஹைவேஸிலிருந்து பிடபிள்யூக்கு வந்துடுவான், ரெவன்யூக்கு போயிடுவான். இது பாலாவுக்கு இப்படி மாற முடியாது. பாலா தமிழிலிருந்து தெலுங்குக்கு போயிட முடியுமா? ஏற்றுக்கோனா. தெலுங்குலேருந்து ஹிந்திக்கு போயிட முடியுமா? ஏற்றுக்கோனா. ஏற்றுக்க மாட்டான். உன்னுடைய தாய் வீடு தமிழ்நாடு. தமிழ்நாட்டு ரசிகர்களுடைய அபிமானத்தை பெற்ற நீ, உனக்கு வந்த பொது வாழ்க்கைக்கு வந்து சேர்ந்த பணம், செலவு செய்த பணம் அத்தனையும் பொதுமக்களினுடைய நம்பிக்கையை தகர்க்காமல் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்குது. அதை செய்ய தவறினால் இதே பல விவாதங்கள் என்ன பண்ணும், தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதற்கு பதில் சொல்லி நீ முடிகிற வரை உன்னுடைய அத்தனை நடவடிக்கைகளும் கண்காணிக்கப்படும், மர்மமாக்கவே பட்டு கொண்டு இருக்கும். இதுக்கான மருந்து உங்கள்கிட்ட தான் இருக்குது. இந்த மருந்தை நீர் தான் சாப்பிடணும், நீர் தான் மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டும். கண்டிப்பாக பொறுத்திருந்து பாப்பா என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றியா. நன்றி, வணக்கம்.